உங்கள் ஆர்ஜே மீடியாவில் புனிதமிகு ரமலானை சிறப்பிக்கும் வகையில் 6வது வருடமாக வழங்கும் ரமலான் சுவனச்சூளை கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி தினமும் மாலை 5:30 முதல் ஆர்ஜே மீடியா Facebook மற்றும் யூடியூப் தளங்களில் காண தவறாதீர்கள். காட்டும் கலைகளை நன்றே நீலை நாட்டும் முயற்சிக்கு என்றும் முதலிடம் தருமே முதன்மை மிகுந்த பயிற்சியின் களமே ஆர்ஜே மீடியா எங்கள் ஆர்ஜே மீடியா ஊடகத்துறையின் உயரிய நாமம் உன்னத சேவை அதுவே வேதம் கல்வி கற்கும் மாணவரைவர்க்கும் கருசேர வழி காட்டும் பாலம் ஆர்ஜே மீடியா எங்கள் ஆர்ஜே மீடியா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. கிழக்கிழங்கை சம்மாந்துறை மண்ணில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாசல் திறந்து அழைக்கின்றார்கள். ஐசிங் கேக் விற்பனை துறையில் புகழ்பூத்த முன்னணி நிறுவனம் சஜாத் கேக் ஷாப் அண்ட் காஃபி. பல வருட கால அனுபவத்துடன் சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் பேணி சம்மாந்துறை மண்ணில் 2 இடங்களில் தலைநிமிர்ந்து நிற்கும் எமது நிறுவனத்தில் திருமண நிகழ்வுகள், பிறந்தநாள் விழாக்கள், பெருநாள் மற்றும் ஏனைய பண்டிகைகளுக்கான கேக், ஐசிங் கேக் வகைகளை விரும்பிய வடிவங்களில் நாவுக்கு சுவையான வகையில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் எமது நிறுவனத்தில் அனைத்து வித பேக்கரி பண்டங்கள், குடிபான வகைகள், நோம்புகால இஃப்தார் நேர உணவுகள், சவர்மா, பர்கர், சிக்கன் இன்னும் ஏனைய உணவு வகைகளுடன் விசேடமாக திருமண வைபவங்களுக்கான அனைத்து விதமான ஆர்டர்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைய குடும்பத்துடன் வாருங்கள். இஜரா ஜங்ஷன் போலீஸ் வீதி சம்மாந்துறையிலும் மல்காம்பட்டி பிரதான வீதியிலும் சஜாத் கேக் ஷாப் அண்ட் காஃபி உடன் அலையுங்கள். 076 32 61 821 மற்றும் இது 074 34 21 074 என்றும் தனித்துவத்துடன். لا إله إلا الله الله أكبر محمد رسول الله يا حبيب الله உங்கள் ஆர்ஜே மீடியா புனிதமிகு ரமலானை சிறப்பிக்கும் முகமாக 6வது வருடமாக வழங்கும் ரமலான் சுவனச்சூளை சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் வர்த்தக நிறுவனங்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்த முடியும். எமது நிகழ்ச்சியில் மிக குறைந்த கட்டணத்தில் மேலதிக விவரங்களுக்கு உடன் அழையுங்கள். 076 97 92 92 6 என்றும் உங்களுடன். لا إله إلا الله الله أكبر محمد رسول الله يا حبيب الله
الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم سوموا تصحوا. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, புனித ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதிகமாக நன்மைகள் புரிகின்ற மாதம், பன்மடங்கு செய்கின்ற அமல்களுக்கு நன்மைகள் அதிகரித்து தரப்படுகின்ற மாதம் இந்த மாதம். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று மனிதர்களை பொறுத்தவரையில் தேக ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கியம் இன்றி தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குகின்ற அருட்கொடைகளுள் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தேக ஆரோக்கியம் என்றால் மிகையாகாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று கூறுகின்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அருளையும் இந்த உலகத்தில் பொருளையும் தேடுவதற்கு முடியும். மனிதனை பொறுத்தவரையில் இந்த தேக ஆரோக்கியம் இன்றியமையாத ஒன்றாகும். ஐங்கால கடமைகள், முக்கியமான பர்ல்களை போன்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த தேக ஆரோக்கியம் என்பது. இதில் நாங்கள் எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டும் என்றேதான் இஸ்லாம் சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கிய விடயங்களில் கூட இந்த தேக ஆரோக்கியத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்றிருந்தால் அதற்கென்றும் சில சலுகைகளை வழங்கியேதான் இருக்கின்றது. உதாரணமாக, ஒருவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீரை கொண்டு அதனை செய்ய வேண்டும். அவ்வாறு அவருக்கு அந்த தண்ணீரை உபயோகித்தால் அவருடைய தேக ஆரோக்கியத்திற்கு கேடு ஊறு விளையும் என்றிருந்தால் அவர் அந்த தண்ணீரை உபயோகிக்காமல் அதற்கு பதிலாக தயமத்தை செய்து கொள்ளலாம். இன்னும் ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு நின்று தொழுவதற்கு முடியாது. நின்று தொழுதால் அவரால் தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்ற நிலைமை ஒன்று வருகின்ற போது அவருக்கு இருந்து தொழுவதற்கு, இருந்தும் தொழ முடியாது என்றிருந்தால் அவர் தூக்கி படுத்து கொண்டு அவருடைய அந்த கடமையை நிறைவேற்றலாம். இவ்வாறு இஸ்லாம் நிறைய சலுகைகளை எங்களுக்கு தேக ஆரோக்கியம் கெட்டுவிடாமல் இருப்பதற்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தடவை ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு சென்றிருந்த வேளையில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலையில் பாரியதொரு காயம் ஏற்படுகின்றது. அந்த காயத்திற்கு அந்த காயத்தோடைய அவர்கள் அன்றிரவு தூங்குகின்றார்கள். விடிந்து எழும்புகின்ற நேரத்தில் அவர்களுக்கு கடமையான குளிப்பு ஆகியிருந்தது. இந்த குளிப்பு சம்பந்தமாக, கடமையான அந்த குளிப்பு சம்பந்தமாக ஏனைய சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள், எனது தலையில் காயம் இருக்கின்றது, தண்ணீரை உபயோகித்தால் எனக்கு ஏதும் ஆகாதா அவ்வாறு என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இது சாதாரணமான ஒரு காயம், நீங்கள் அந்த காயத்திற்கு தண்ணீரினால் குளிப்பது பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த சஹாபியும் அவ்வாறே தண்ணீரினால் குளித்துவிட்டு அவருடைய கடமைகளை நிறைவேற்றியதன் கையோடு அவர்களுக்கு மிக கடுமையான காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சலின் மூலமாக அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இந்த நிகழ்வு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அந்த சஹாபாக்களை கடிந்து கொள்கின்றார்கள். கொன்று விட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கடிந்ததோடு மாத்திரமல்லாமல், உங்களுக்கு இது சம்பந்தமான அறிவு இல்லை என்றால், இது சம்பந்தமான தெளிவு இல்லை என்றால் தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டிருக்க வேண்டுமே என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான தொனியில் இந்த மாதிரியான நிலைமையின் போது அந்த சஹாபி தயமம் செய்திருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் அதனை எவ்வாறு சொன்னீர்கள் என்று கடிந்து கொள்கின்றார்கள். ஆக உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. உடல் சீராக இருந்தால் அந்த உடலில் தான் நல்ல உள்ளம் இருக்கும். நல்ல உள்ளம் இருக்கின்ற போதுதான் நல்ல நன்மைகள், நல்ல பல சிந்தனைகள் எல்லாம் தோன்றுகின்றது. ஆகவேதான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல சிந்தனைகள், நல்ல ஆரோக்கியங்கள், நல்ல முறையில் நாங்கள் வாழ்க்கையை பேணுகின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அவைகள் எங்களுக்கு நன்மை பயக்கும். நான் ஏலவை சூரிய அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், சுகம் பெறுவீர்கள். இன்று எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பை நாங்கள் நோற்பதன் மூலமாக எங்களுக்கு விசேடமாக தேக ஆரோக்கியம் கிடைக்கின்றது. எந்த நேரமும் உண்டு கொண்டு நாங்கள் திரிவதன் மூலமாக எங்களுடைய உடலுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருப்பதனால்
11 மாதங்களும் நாங்கள் ஒன்று கழித்த அதே நேரத்தில் ஒரு மாதமேனும் அந்த உடலுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்கின்ற நேரத்தில் அந்த உடலை நாங்கள் ரெஸ்டாக வைத்திருக்கின்ற போது எங்களுடைய தேகம் இன்னமும் ஆரோக்கியம் அடைகின்றது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாகவே சொன்னார்கள், மிக சிறியதொரு வசனத்தின் மூலமாக சொன்னார்கள், சூமோ தஸீஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள். அதனால் உங்களுக்கு எத்தனையோ வரக்கூடிய நோய்கள் எல்லாம் தடுக்கின்றது. உதாரணமாக கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக், இன்னொரு ஹை பிரஷர் போன்ற எத்தனையோ நோய்களுக்கு நிவாரணியாக இந்த நோன்பு அமைகின்றது என்பதாக இன்றைய விஞ்ஞான உலகம், மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கேற்றவாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக முக்கியமானது என தங்களிடத்தில் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.